Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. அண்மை செய்தி, ஈரானுக்கு தேவையான உதவிகளை செய்து தர தயார் என ரஷ்ய அதிபர் மாளிகை அறிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். ஈரான் இஸ்ரேல் போரில் சமரசம் செய்து வைக்கவும் நாங்கள் தயார் என்று ரஷ்யா அறிவித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலவெச்சுவேலிடம் கேட்கலாம். பாலவெச்சுவேல், ரஷ்யாவினுடைய இந்த அறிவிப்பு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது? இதனுடைய அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்கும்? விக்னேஷ், அமெரிக்க தாக்குதல் ஈரானினுடைய 3 அணு சக்தி மையங்கள் மீது நிகழ்ந்தது. இந்த தாக்குதலுக்கு ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் ஏற்கனவே கண்டனம் தெரிவித்திருந்த நிலையில் சற்று நேரத்திற்கு முன்பாக கிரெம்ளின் மாளிகையில் ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ரஷ்யாவினுடைய அதிபர் விளாடிமிர் புதினை நேரடியாக சந்தித்தார். அப்போது ரஷ்யா தன்னுடைய நிலைப்பாட்டை நேரடியாகவே தெரிவித்திருக்கிறது. ஈரானுக்கு பல்வேறு வழிகளில் ரஷ்யா உதவ தயாராக இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறது. என்ன தேவை ஈரானுக்கு உள்ளது என்பதை பொறுத்து நாங்கள் சரியாக வழங்குவோம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கு இடையே நடைபெற்று வரும் இந்த போரில் மத்தியஸ்தம் செய்வதற்கும் தாங்கள் தயாராக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமான ஒரு கருத்து என்னவென்றால், ஈரான் மீதான தாக்குதல் நியாயமற்றது என ரஷ்யாவினுடைய அதிபர் விளாடிமிர் புதின் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக தற்போது நடந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்வு குறித்து ரஷ்யாவின் நிலைப்பாடு உலகத்திற்கே தெரியும் என தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே ரஷ்யாவின் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தால் தெளிவாக கூறப்பட்டிருப்பதாகவும் ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு கவுன்சிலில் நாங்கள் எடுத்த நிலைப்பாட்டிலும் இதில் தெளிவாக கூறப்பட்டிருப்பதாகவும் எங்களுடைய ஆதரவு என்றும் ஈரானுக்கு இருக்கும் எனவும் ரஷ்யா அந்த ஒரு முக்கியமான ஒரு தகவலை தெரிவித்திருக்கிறாங்க. ஈரானுக்கு எதிரான தூண்டுதலற்ற வெளிப்படையான ஆக்கிரமிப்பிற்கு எந்த அடிப்படையும் நியாயமும் இல்லை எனவும் தெரிவித்திருக்கிறாங்க. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலினுடைய தாக்குதலுக்கு எதிர் தாக்குதல் நடத்துவதற்கான தார்மீக உரிமை ஈரானுக்கு இருப்பதாகவும் அவர்கள் வேண்டுகோளுக்கு இணங்க தொடர்ந்து உதவிகள் செய்ய ரஷ்யா என்றும் தயாராக இருப்பதாகவும் ரஷ்ய அதிபர் மாளிகையில் இருந்து வெளியிடப்பட்ட இந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரிடமும் ரஷ்யாவினுடைய அதிபர் நேரடியாகவே உங்களுக்கு எங்களுடைய ஆதரவு இருக்கும் என்பதை உறுதியுடன் தெரிவித்திருப்பதாகவும் தற்போது முக்கியமான செய்தி வெளியாகி இருக்கிறது. விக்னேஷ், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி பாலவெச்சுவேல். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.